இந்த அடமான கடமான வைக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பசியில கேக்குற கேள்வியா இது? இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது. அத வச்சு உனக்கு டின் பீரும் பிரியாணி வாங்கி தரலாம்னு இருக்கேன். ஏயா 3 மாசமா கழட்ட முடியாம ஒரே அன்றாயிரம் போட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஏன் பொக்கிஷம் எல்லாம்? ஏதாவது பொம்பளை குனிஞ்சு களை புடுங்கும் போது கால் இருக்கிற கம்மல கவிட்டியா? ஏன் சிரிக்கிற? கம்மல் கிடையாது, தெய்வானையுடைய சேலை. இது அடமான வச்சுதான் என்னுடைய கொள்கையோட லட்சியம் எங்களை நிறைவேற்றிக்கலாம்னு இருக்கேன். என்னையா பொள்ளாச்சியே தெரியுதே? அலிப்பா, அந்த வண்டி சக்கரத்துல வந்து டிராமா பண்ணு, உனக்கு பீரும் பிரியாணி நான் வாங்கி தரேன். அவ டிவி 50 தள்ளிட்டு வந்துருக்கா, அதுல போய் உடனே ஆக்சிடென்ட் நம்புவானா அவன்? அப்ப ஓடுற ரயில்ல தான் உழுவியா? பசி தாங்க முடியல, உழுயா. வண்டி அங்க வரும்போது நீ இங்க உழுந்தா எவன் நம்புவான்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் வெளியா? ஐயோ 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 செங்காலியப்பா, என்ன காரியம் செஞ்சுட்டேன்? என் ஆறுயிர் நண்பா, பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட், +2 ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியப்பா. ஐயோ 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 செங்காலியப்பா, செங்காலியப்பா, கடைசியா நீ என்ன கேட்ட? கேவலம் ஒரு 1/2 பிளேட் பிரியாணி கேட்ட, அதை வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேப்பா நானு. உன்னதான் இங்க வா. என்னங்கண்ணா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பரவாயில்ல, இவன் ஆத்மா சாந்தி அடைய பால் ஊத்தாதீங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. இந்தா இந்தா பிடி. வேணாங்கண்ணா. வச்சுக்கப்பா. சரி கொடுங்க. நல்லா இரு. அண்ணா தலை இங்க இருக்குது, நசுக்கிறாதீங்கண்ணா. செங்காலி. செல்லமுத்தா, சின்ன பொண்ணா கடை பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. வா போய் ஒரு கட்டு கட்டலாம். நீங்களா? உங்க அட்ரஸ் என்ன? செங்காலியா பண்ணுங்க. செல்லமுத்தாருங்க. கேரா பொள்ளாச்சி சந்தைங்க. சேமுங்கோ. பொள்ளாச்சி. செங்காலிப்பா, 500 ரூபாய் பணம் கொடுத்துவேன். குவார்டர் சைஸ் இருந்தா கூட ஒரு புல்ல வாங்கி அசத்திட்டானே, அவன் வாழ்க வாழ்க வாழ்க. யோ, அவனை வாழ்த்துறது இருக்கட்டு, எனக்கு முதல்ல சைட் சொன்னேன். நீ சொல்லியாச்சு. சதீஷ், மணி என்னாச்சு? போய் பார சாத்ரா. மணி என்னாச்சு? போகலாம், ஓடு. மணி என்னாச்சு மேன்? மணி என்னாச்சு? சதீஷ், என்ன? மணி என்னாச்சு? மணி என்னாச்சுடா? செல்லமுத்தா. சதீஷ், செங்கடிப்பா, ரோந்து வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் காதுல ரத்தம் வர அடிச்சிட்டியப்பா. இனிமே நம்ம பொள்ளாச்சியில பொழைக்கிறது கஷ்டம்டா. சந்த பிள்ளையாரே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். கத்தையா அச்சடிச்ச நோட்டு அந்த மாதிரி நினைப்போட. ஆமாப்பா. பிள்ளையாரப்பா, உனக்கு நான் பழத்திலேயே அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். இந்த பையில பணம் தொங்கணும் நம்பி, புரியுதா? சந்த பிள்ளையாரே, தக்காளி விற்க வந்தவங்க, பழம் விற்க வந்தவங்க, தேங்காய் விற்க வந்தவங்க, மாங்காய் விற்க வந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். பணம் அவங்க பாக்கெட்டை நிரப்பணும். இந்த பிளேடு அவங்க பாக்கெட்ட பதம் பார்க்கணும். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவை இல்ல. தொப்புள் கொடி உறவா? இல்ல. கட்சி கொடி உறவா? இல்ல. கள்ளுக்கடை உறவா? ஆமா. உன்னை யாரோ பெத்திருக்க, என்ன யாரோ பெத்திருக்க, ஆனாலும் 2 பேரு அனாரப்போ சங்கதா. ஜோ, போதும் நல்லாத்தான் வந்திருக்க, எடுத்து கொட்டு. ஆளுக்கு 2 அரசல் எடுத்து கொட்டு. ராத்திரி தண்ணி ராவா அடிச்சிட்டு மப்புல சோறு திங்காம படுத்துட்டோம். இப்ப வயிறு கபாங்குது.
வெடிஞ்சு வெடியாமல இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்களே, போய் வேலையை பார்த்து காசு கொண்டு வாங்கப்பா. ஆமா, உன் கடையில இட்லி திங்கிறதுக்கு இவன் ஜில்லா கலெக்டர் வேலை பார்க்கணும், நான் குமாஸ்தா வேலை பார்க்கணும். எடுத்து போடு. கசகசன்னு பேசாதீங்க, கையில காசு வாயில இட்லி. என்ன சந்திரமுகி, மசனாய் கடிச்சா வச்சு கட்டுறதுக்கு 4 நாள் காசு கூட கையில இல்ல. காசு இருந்தா நாங்க ஏன் உன் கடைக்கு வரோம்? அங்கன கடையில போய் ஆப்பம் பாயம் சாப்பிட மாட்டோம். காசு இருந்தா அங்கன கடம்பீங்க, ஆற்காடு பிரியாணிம்பீங்க. கையில காசு இல்லன்னா இங்க வந்து டவுசர் தெரிய குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. நான் பொன்னி அரிசி ஆட்டி குஷ்பு கண்ண மாதிரி ஆவி பறக்க இட்லி சுட்டு கொட்டணுமா? எந்திரிச்சு நடைய கட்ட போறீங்களா இல்லையா? எங்கட பகைச்சிட்டு நீ வியாபாரம் பண்ணிடுவியா? என்ன பண்ணுவீங்க இப்ப பார் வேடிக்கையா. மர்ச்சன்ட் வியாபாரம் பெருங்குடி மக்களே வாங்க வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ரேஷன் கடையில ரிஜெக்ட் ஆன அரிசியில இட்லி சுட்டுட்டு குஷ்பு இட்லிங்கறாங்க, திரிஷா இட்லிங்கறாங்க, ஜோதிகா இட்லிங்கறாங்க. இதுல ஆவி வேற பறக்குதுங்கடா பாவி. இந்த இட்லியை தின்னா நம்ம ஆவி போயிடாதா? மாவுல பல்லி, சட்னில கரப்பாம்பூச்சி, சாம்பார்ல மூட்டை பூச்சி. அட இவ்வளவேங்க விக்கினா குடிக்கிற தண்ணியில பன்னி குட்டி மிதக்குதுங்க. என் வியாபாரத்துக்கு எடுத்துறாதீங்கப்பா. கம்மா கம்மா. காலையில முடிச்ச மூஞ்சியே தெரியல, பளபள வெடிச்சு கவுண்டர் கவுண்டர், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தங்கத்தையா தரையில கொட்டுற? கொட்டவன் பண்ணது ஏறுகால் வெயில பளபள வெடிச்சு போச்சு. வெடிச்ச வளமா இருந்தாலும் சரி, புளுத்த வளமா இருந்தாலும் சரி, நாங்க வித்து தர. எங்களுக்கு என்ன தருவ? ஒரு ரூபாய்க்கு ஒரு பொய்ய பேசுவீங்க. எத்தனை பொய்ய பேசி வியாபாரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான வாங்கிக்கங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவன் குப்பையிலே கொட்டுட்டும், அந்த குப்பையை அள்ளி நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம். இவன் பப்பரப்பான்னு போகட்டும். அட நில்லுங்கப்பா, அட எத்தனை வேணுங்கிறீங்க? வழக்கு போலதாயா 50-50. 6 ரூபாய்க்கு வித்தா உனக்கு 2 ரூபாய், எங்க 2 பேருக்கு 4 ரூபாய். அணியே அக்கிரமம். முட்டுக்குடி போட்டு வண்டி வாடகை கொடுத்து, வேலைக்காரனுக்கு கூலி கொடுத்து, ஏழைக்காரனுக்கு வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ண வந்தா கூலி விக்கிறவனுக்கு 4 ரூபாய், முதல் போட்டவனுக்கு 2 ரூபாயா? அந்த 2 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது. செங்காலிப்பா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த அழுகின தக்காளி அந்த கூடையில் இருக்கு, அங்க போய் வித்துக்கலாமா? இருப்பா, ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? ஆரம்பிங்க. அரசக ஏழைகளின் ஆப்பிள், ஏழைகளின் ஆப்பிள், எஜமானர்களின் இதய கடி. இது அப்படியே சாப்பிடலாம், சூப் அடிக்கலாம், ஜூஸ் அடிக்கலாம். இப்படி அறுசுவைகள் கொண்டது இல்ல, பல சுவைகள் கொண்டது. அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. சேர்ந்தா சேர்ந்துக்க, இல்லன்னா நீ ஒதுங்கிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ. ஆளுக்கு ஈவினிங் கோட்ல காசுல ஒண்ணு ஜாயின் ஆயிட்டா. அடி 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 அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப். பார் காசு இருக்கு. ஒரே பிரசவத்துல 2 புள்ள வேணும்னா இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு போய் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில புடிஞ்சிருக்கு. அவன் நாக்கு வெளிய தெளி செத்து போயிடுவான். வியாபாரத்துக்கு எடுக்காதியா? ஜெகலிப்பா, சாரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பணத்தை அந்த கான்வென்ட்ல படிக்கிற டீனேஜ் பாய்க்கிட்டு கொடுத்துருங்க. ஆமா, இவர் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவரு. கமான் 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 மேடம். அக்கா ஊட்டில இதத்தான் பிளம்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க வாங்க வாங்க. வீட்டுக்காரர் என்ன இருக்காரா? இருக்காரு. வீட்டுக்காரரே இருக்க மாட்டாரு. எங்க ஆளு பணத்தை வாங்கல, கைய புடிச்சு நோண்டுவாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ உங்க பொண்ணை. நான் கைய மட்டும் தான் முடிப்பேன், விட்டு அவன் காலையே சொல்லுவான். காசு கூட. ஏய் நிக்காத, அள்ளி போடு. ஏய் இந்த டகாட்டி எல்லாம் எங்க கேட்ட வேண்டாம், நாங்களே டகாட்டிக்கு டகாட்டி போ. செங்காலிப்பா, பேசுனபடி ரவுண்டா 5000 இருக்கு. தொலைஞ்சு போகுது, கவுண்டர் பாதி தூக்கி போட்டு எடுத்து ஓடுறா. பரவாயில்லையப்பா, வேலை போறதே வண்டி எடுத்து போட்டீங்க. ஏய் விட்டா நாங்க வெந்நீர்லயே வெண்ணெய் எடுப்படியோ. காத்துல கூட எடுப்ப கவுண்டரோய். ஐயாமார்களே, அம்மாமார்களே, அண்ணாமார்களே, அக்காமார்களே, எத்தப்பா மார்களே, சித்தப்பா மார்களே, பெத்தி மார்களே, சித்தி மார்களே, முக்கணிகளில் சிறந்தது வாழை, முருகனுக்கு பிடிச்சதும் வாழை. மூலத்தை தடுப்பது வாழை, காலங்காத்தால முக்களை தவிர்ப்பது வாழை. பாக்குறதுக்கு கருப்பா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது ஒரு கருப்பு வைரம். ஒரு தாறு வைரம் 50 ரூபாய். அங்க அங்க நண்டி நண்டி, இது வாழைப்பழம் மண்டி. இவட வரணும், இவட வரணும், இவட வரணும். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ, எடுத்துக்கோ. செட்டியாரா ஓஷர், ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் என்ன ராமசாமி, வியாபாரத்தை விட்டு வந்துட்டா? வியாபாரமெல்லாம் ஆயி போச்சுப்பா. அழுகணும் பார்த்தியா? ஏப்பா, இந்த பொள்ளாய் சந்தையில செங்காளிப்பனும் செல்லமுத்து இருக்க வரைக்கும் அழுகணும் பழம் என்ன வெறுந்தாரையே வித்து போடுவானுங்க. செங்காளிப்பனும் செல்லமுத்தானும் கடைக்கு வர்றது இல்லையாட்டு இருக்குது. அதான் பழப்பழன்னு பழத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு கிடக்குற. தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த பொள்ளாச்சி சந்தையில கொலை கொள்ள கேப் மாதிரித்தனம், முடிச்சவைக்கு முள்ள மாதிரித்தனம், உருட்டு பெரட்டு திருட்டு எவனா இருந்தாலும் சரி புடுங்க போறேன். வேரோட களம் புடுங்க போறேன். ஓகே சார். சொல்லுமே. ஐயா, பாக்கெட்ல பணம் வச்சிருந்த ஐயா, பாக்கெட் இருக்குது, பணத்தை காணாம ஐயா. அடுத்து ஐயா, பழத்தை காசுங்கய்யா, கோண துணியில வச்சிருந்தீங்க, கோணத்தோட உருவிட்டு போயிட்டானுங்கய்யா. நெக்ஸ்ட் தக்காளி வித்து காய்ச்சல இந்த அண்டர்வேர் போட்டு வச்சிருந்துருக்கா, பிளேடு போட்டு போயிட்டாங்க. எனக்கு அத நீ சொல்லாத, நான் கண்டுபிடிப்பேன் மேன். இந்த சதீஷ் கண்டுபிடிப்பா.
சந்தையில எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாத்தான் இருக்கு. ஆனா ஒரு வயலும் காசு பட மாட்டேங்கிறானே. நில்லு கோமாதா, இன்னைக்கு ஒன்னும் கலெக்ஷன் சரியில்லை. காலெல்லாம் வலிக்குது. இங்கே நில்லு, ஒண்ணு கூட்டு வந்துடுறேன். கிளம்புதா பாக்கெட் அடிக்கிறோம் பசுமாட்டை ஓட்டிட்டு வர. இந்த மாட்டை நான் வேற கெட்டப்ல எங்கேயோ பாத்துருக்கிறேனே. நம்மளுக்கு அப்படித்தான் தோணுது. என்னன்னு பாப்பா. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ன தெய்வானே மாடு கறவையா? ஆனா சும்மா இருப்பா, இது வத்த கறவை. மடியில கை வச்சு பாரு, கை எடுக்கிற வரைக்கும் பால் வந்துகிட்டே இருக்கு. அட கைய வையே. அடடா, நம்மளுக்கு இந்த மாடெல்லாம் பிடிக்காதுப்பா. நீ வா செல்லமுத்த, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஆட்டை போடலாம். செங்காலிப்பா, இந்த மாட்டை வித்து கொடு, பாதிக்கு பாதி கமிஷன் தரேன். குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பிளேடு போட்ற மாட்டியே. நாமெல்லாம் ஒரே தொழில் பண்றவங்க, தொழிலாளி ஏமாத்துவனா? இந்த ஈரவங்க மேல வேண்டாம். மாட்டை வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பியா மாட்டையா? வியாபாரத்தை முடி, கமிஷன் தரேன். செல்லமுத்த ஸ்டார்ட் பா. ஐயா ஐயா ஐயா, இது அண்ணாமலையில ரஜினிகாந்த் வச்சிருந்த மாடுங்க. சிங்கார வேற இல்ல, கமலஹாசன் மேட்ச மாடுங்க. கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சம் 30 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு ஈத்துக்கு 2 கண்ணு குட்டி போடுங்க. சமயத்துல 12 கூட போடுங்க. மடிய பாருங்க, கைய புடிங்க. பாருங்க ஒரு மண்டைய வர்றான் பாரு. அண்ணா வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் வேண்டாப்பா, அண்ணாமலை மாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரே வேளை 30,000. அண்ணா மாட்டை ஓட்டிட்டு போங்க. தெய்வானே, இத்தனை வருஷத்துல நீயும் செங்காளியப்பனும் சேர்ந்து பண்ண முதல் பிசினஸே ஓஹோன்னு ஆகி போச்சு. அப்போ இனிமே நீயும் நானும் சேர்ந்தே வியாபாரம் பண்ணலாமா? மனசுக்கு பிடிச்சாத்தா கூட்டு. இப்போதைக்கு கமிஷனை வெட்டு. கோமாதா ஐயா, தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா ஐயா? மாட்டை பறி கொடுத்தவன் நீ பேசாம இரு, நான் சமாளிக்கிறேன். இங்க வா. அந்த தலையை ஆட்டிட்டு போகுது பூம்பு மாடு தானே? ஆமாங்கய்யா. ஒண்ணு தானே? ஆமாங்க. இந்த பக்கமா ஓடுது, ஓடு புடி. கோமாதா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். பணத்தை எடுத்து போது எங்க கமிஷன் கொடு. இருவார், இந்த பிராட் தரமா வச்சிட்டேன்னா உட்ற சவுண்ட்ல இந்த சந்தையை நான் எடுத்துருவேன். எங்க கமிஷன் வரல. கிளம்புதா பூம்பம் கூப்பிடியா? பூம்பும் பூம்பும். எதுக்கே சத்தம் போடுற? உனக்கு தேவை கமிஷன் தானே? இந்தா இதா என் பேரை சொல்லி ஹோட்டல்ல போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிங்க. அவன் பேரை சொல்லு, பழைய பாக்கி மாவாட சொல்லுவாங்க. செங்காளியப்பா, ஏன் இவ்வளவு குனிஞ்சு வர? நில தட்டிருச்சா? ஏய், முதல்ல அந்த நிலையை தட்டி உடையா. அது இல்லைங்க, மரியாதைங்க, பணிவுங்க, பக்திங்க. இந்த பக்தியும் பணிவும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்ணு, வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம காடு கழையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துடணும். அதை நீங்க சொல்லவே வேண்டாம். சந்தையில சிங்கிள் டீக்கு காஞ்சி போன நாங்க வகை வகையா சோறு கிடைக்கல விட்டுருவோமா? என்னப்பா யோசிக்கிறீங்க? கரெக்டா சாப்பாட்டுக்கு வந்துடுங்க. சரி, போயிட்டு வாங்க. செங்காளியப்பா, தள்ளிட்டு வர்ற வண்டியில ஆறு அடிக்கிறான் பாரு. வணக்கம் கொலக்கட்ட. சரிங்க ஜோசியர. செங்காலியப்பா, உங்ககிட்ட நான் பேசணும். அப்படி போடுறா தில்லாலங்கடி. ஐட்டை ஈவன் பண்றானா? நீ என்ன பேசுறன்னு எங்களுக்கு தெரியும். கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்கிய, அப்படியே கம்பி நட்டிட்ட என்ன பண்றது? அப்படி தானே? யோ இட்லி குண்டா, காளியப்பன் கழுத்துல போட்டுக்க நகை நட்டெல்லாம் எங்க 4 நாள் செலவுக்கு தான் தாங்கு. விக்கிற ஐடியாவோ வைக்கிற ஐடியாவோ இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. அதுவும் நீ பேசுறபடி பேட்டா கமிஷன் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டான். இன்னும் அறுவடையே ஆரம்பிக்கலையா? கொலக்கட்ட கவுண்டன் காசோட தான் இருக்கான். போய் கட்டையை உருட்டு. அடடே, வாங்க ஜோசியர. ஐயா, தம்பிய தோட்டந்துறவெல்லாம் சுத்தி பார்க்க அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சந்தோஷமா போய் பார்க்கட்டுமே தான் அனுப்பி இருக்கிறேன். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? நீங்க சொல்லி நான் எப்ப தப்பா எடுத்திருக்கேன்? ஐயா, நம்ம தம்பி இப்பதான் முதலா தோட்டந்துறவை சுத்தி பார்க்க போறாரு. அங்க வேலை செய்யறவங்க நம்ம தம்பிய பார்த்து ஐயோ நீங்க நல்லா இருக்கணும்னு கும்பிடும் போது அந்த கும்பிட்ட கைக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா? ஒரு 500 1000 கொடுத்தாதானே நல்லா இருக்கும். அடடா, இதுக்குத்தான் ஜோசியரே நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்றது. தப்பு பண்ணிட்டுனே கணக்கு ரெடியா வச்சிருக்கையா. இந்தாங்க, என் மகனுக்கு உங்க கையாலேயே கொடுத்துருங்க. ஜோசியம் உன் கைச்சோடு தான் இருக்கிறான். ஆனா எப்படியோ கவுண்டனை கைக்குள்ள போட்டானே. செல்லமுத்தா, பீர் பாட்டில் எத்தோ பெருசு இருக்குது. ஆனா போட்டோம்னா மப்ப அளவாத்த இரு. குவார்டர் பாட்டில் இத்தனோண்டு இருக்குது. ஆனா அடிச்சா விரு நேரது இல்ல. கை குடு. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஒண்ணுதான். தத்துவம் சொல்றதுனா கூட ஒரு ஷேக்ஸ்பியர், பெர்னாட் ஷா ஹை ரேஞ்சுக்கு போகாம நம்ம ஊர் ரேஞ்சுக்கு ஒரு பட்டசாராய, ஒரு மட்டை ஊர்கா, ஒரு வறுத்த முட்டை, ஒரு அவிச்ச வேர்க்கல்ல, மாட்டு சாணி, ஆட்டு புழுக்க, மூக்கு செடி, இந்த ஊர் ரேஞ்சுக்கே சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஐ வெரி லைக் இட் மா. பிகாஸ் ஐ அம் மண்ணின் மைந்தன். அப்ப நான் மட்டும் நான் அமெரிக்கா மைந்தன் நான் சொன்னேன். ஏன் தனித்தனியா கழண்டு போறேன்? என்னையும் ஜாயின் பண்ணிக்கியா? ஓகே செங்காலிப்பா, செங்காலிப்பா வந்துடாப்பா மொச்சக்கோட்டை. இப்படி இத பாரு, ஏழைப்பாளைங்களுக்கெல்லாம் எண்ணி கொடுக்காத, அள்ளி கொடு. வண்டியை கொடை சாச்சிட்டான்.
எப்பா கட்டு கட்டா பணம் வந்து கம்பி நீட்டலான்னு சொன்னல வந்தான் பாரு ஸ்பீடு பிரேக். இறங்குங்க, டீலிங்க முடிச்சுக்குவோம். எங்கப்பா களிப்பா ஆள் அரவம் இல்லாத இடமா இருக்கு. ஓங்கி மிதிக்கிற பொத்துக்கிட்டின்னு விழுவான். கரெக்டா சங்குல குதிங்கால வச்சு நசுக்கி விட்டுரு, செத்து போற. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த சவாரி வண்டியில வந்ததுனாலங்க செல்லமுத்தானு கால் வெறுத்துருச்சுங்க, அதான் உதறாரு. ஆமாண்டா. வார்த்தையில நாணயம், நடத்தையில சுத்தம், இதுதான் இந்த ஜோசியனுடைய சிறப்பு. இத பாருங்க, நம்ம ஒப்பந்தப்படி 1000க்கு 50, 2000க்கு 100, 10,000க்கு எவ்வளவு? 8000. 9000 என்ன ஏமாத்தாதீங்க, கணக்கு எனக்கும் தெரியும். அப்புறம் நூல் விடுற, சும்மா விட்டு பாக்க. இங்க விடாத. நீங்க வாய்க்கா வரப்ப பாப்பீங்களோ தோட்டம் துறவ பாப்பீங்களோ எனக்கு தெரியாது. கவுண்டங்கிட்ட காசை கறக்குறீங்க, என்கிட்ட வந்து குடுக்குறீங்க, கமிஷனை வாங்கிட்டு போறீங்க. செல்லமுத்தா அப்படியே போய் ஒரு 8 மரப்பேட்டை ஜோதி பாத்துட்டு போயிடலாமா? அட மறுபடியும் ஏன்டா மரப்பேட்டை ஜோதி மாக்கினாம்பட்டி மல்லிகா நாளிரே? தோப்புக்குள்ள போனா அங்க எத்தனை மரப்பேட்டையோ எத்தனை மல்லிகாவோ பூந்து விளையாடுவோம். அடிச்சு ஓட்டு. யோ நிலுங்கய்யா, டோக்கனை வாங்கிட்டு லைன்ல உட்காருங்கய்யா. நேத்து நைட்டு 11 மணிக்கு வந்தேன். இங்க பார், என் டோக்கன் நம்பர் 32. నేను హైదరాబాద్ లో వచ్చాను, నా దగ్గర టోకన్ ఉంది, నువ్వు లైన్ లో రాయా. நிறுத்துங்க, கூச்சண்டி உட்காருங்க, பைட் வச்சு கூத்துக்கொள்றி. என்ன பிரச்சனை? அண்ணா ஏதோ டோக்கன் கேக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, எங்க பாச பாக்கணும்னா டோக்கன் வாங்கிட்டு போய் தான் பாக்கணும். எங்க இருந்து வர்றீங்க? தமிழ்நாட்டுல இருந்து வர்றேங்க. அது ஆளை பார்த்தாலே தெரியுது. தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பொள்ளாச்சிக்கு பக்கத்துல வேட்டக்காரன் புதுங்க. வந்த நோக்கம் கில்லர் மஞ்சு பாக்கணுங்க. பின்ன நான் என்ன பெங்களூரை சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா சொல்றேன். போன வாரம் வந்தவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான். விஷயத்தை சொல்லுங்க சார். கொலை விஷயம் தாங்கண்ணா. ஒரு கொலையா 2 கொலையா? ஒரு கொலை தாங்க. ஏன் கேக்குறீங்க? இல்லங்க, ஒரு கொலைனா 1 லட்சம், 2 கொலையா இருந்தா 10% ரிடக்ஷன் கொடுப்போம். செங்கலிப்பா ஜோசி நீ போட்டு தள்ளிடுவோமா? அவங்கிட்டே காசு வாங்கிட்டு அவனையே போட்டு தள்ளா பாவம்பா. அட ரிடக்ஷன் சொல்றான்ல, அதனால ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி இருக்கட்டும். நீ போற போக்குல என்னையும் சேர்த்து போட்டு தள்ளி. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டப்பா. ஒண்ணா ரெண்டாப்பா? இப்போ வரைக்கும் ஒரு கொலை தானுங்க. ஓகே. அந்த நபரோட வயசு என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, நிறம் என்ன? உங்களுக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த நபரை கொலை பண்ண சொல்றீங்க? அந்த நபரோட பேக்ரவுண்ட் என்ன? எல்லாமே எழுதி கொண்டு வந்திருக்கணுங்க. இது பாருங்க. அவர் வில்லேஜுக்கு வருவாருன்றது டவுட் தான். இருந்தாலும் கன்சல்ட் பண்ணி பாக்குறேன். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? அட்வான்ஸ் ரெடியா இருக்குதுங்கண்ணா. ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. நாங்க ஊருக்கு திரும்பி போக முடியாதுண்ணா. அவன் இம்சை தாங்க முடியலண்ணா. அந்த புண்ணியவா கில்லரோட முகத்தை எப்படியாச்சும் நாங்க பாக்குறேங்கண்ணா. நானும் தமிழன் தான். இந்த கேஸ ஸ்பெஷல் கேஸா கவனிக்க சொல்றேன். வாங்க. வேட்டைக்காரம்புதூர் தம்பிகளா, ஐயா, நீங்க தெய்வானைங்கிற பொண்ணை பத்தி கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இனிமே நீங்க கவலைப்பட வேணாம், அவளை நான் முடிச்சிடறேன். நம்ம சந்தோஷம்ங்க. ஏற்கனவே ஒத்துக்கிட்ட பல கொலைகளை ஒத்தி வச்சுட்டு வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு டேட் ஒதுக்குறேன். அட்வான்ஸை கவுண்டர்ல கட்டி ரசீதை மறக்காம வாங்கிக்கங்க. அப்புறம் நான் பிளைட்ல தான் வருவேன். நீங்க எப்படி? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க. கம்பெனி கடை அடையாளம் தெரியாம எப்படி பிக்கப் பண்ணுவேன்? அண்ணா, பொம்மை புலிய பாத்துடுங்க. நிஜமான புலி உங்க முகத்தை பார்த்தா தானே நாங்க உங்களை பிக்கப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். வழக்கமா நான் யாருக்கு என் முகத்தை காட்டுறது இல்ல, நீங்க இப்ப பார்க்கலாம். ஐயா போலாம். வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. வாங்க பெருசாக்கிடலாம். வாங்க 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 சாமி வாங்க. நல்லா குடுங்க குடுங்க. இங்க செங்காளியப்பா, என்ன சாமி எல்லாம் கூட்டு வந்திருக்கிற? ஒண்ணுமில்லப்பா, கோர்ட்ல நம்ம கேஸ் நடக்குது இல்ல, அது ஜெயிக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு ஒரு யாகம் பண்ணோம்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் இமயமலையில இருந்து சாமியார கூப்பிட்டு. அடாடாடா, ஒரு சாமியாரோட காலெல்லாம் இந்த வீட்டுல பண்ணணும்னா நாம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். இனிமே நாங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவோம். சாமி, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இங்க இருக்குது, நீங்க இங்க இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன பாக்குற? சாமி யார் தெரியுமா? ஜெகத்குரு மஞ்சு பாபாஜி சுவாமிகள். ஆசீர்வாதம் வாங்கிக்க. எப்படி சாமியாருக்கு நிரூபிச்சிட்டாரு பாத்தியா? எப்படி?
பொண்ணை பார்த்தோன்னு தொட்டீங்களே. பெங்களூರಲ್ಲಿ உளுந்து வட மாதிரி ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. யாருது? அச்சோ, நீங்க போட்டு தள்ள வேண்டிய ஆளே இப்பதான். இவளை கொள்ள இருக்க என்ன கூட்டு வந்தீங்க? சிரிக்கிறாருங்க. சிரிச்சீங்களா? என் அசிஸ்டன்ட் விட்டாலே முடிச்சிருவா. ஐயோ, இவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க, பயங்கரமான ஆளு. ரொம்ப பேசுறானே இந்த பையன் ஜமீன்ல என்ன பண்றான்? இல்ல, இவருதாங்க இந்த கதைக்கே மூலம். கதைக்கும் மூலமா? ஐயோ, கிளர் கிளர் கிளர். மைசூர் மகாராஜா அரண்மனை என்ன விலை இருக்கும்? இது மெர்காரால் டீ எஸ்டேட் என்ன விலை இருக்கு? இந்த சவுதான் விதா என்ன விலை இருக்கும்? அது கர்நாடகா சட்டசபை. அதையெல்லாம் எதுக்கு விலை கேக்குறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் வாங்கணுங்கிறது எங்களுடைய கனவுங்க. ஆமா, நீங்க தான் காலடி எடுத்து வச்சிட்டீங்களா, இனிமே கனவெல்லாம் நிறைவேறிடும். அது இப்ப இருந்து பிளான் பண்ணாதான் காரியம் முடிஞ்சோட கரையை பண்ண முடியும். நானும் தெரிஞ்சவர் நீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டோம். எனக்கு இப்ப வயிற்றுக்குள்ள வேற பிரச்சனை. அந்த இடம் எங்க இருக்கு? அதுவும் பின்னாடி தாங்க போகணும். அத பின்னாடி தான் போகணும். எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுல அது எங்க இருக்கு? வா காட்டுறேன். நான் தான் காட்டுவேன். நிறுத்துங்க, நான் தான் பைனான்சியர், நான் தான் இது காட்டுவேன். பாருங்க, இப்படி சண்டை போட்டிருந்தீங்கன்னா இடத்தை காட்டி பிரயோஜனம் இல்லாம போயிடும். அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி இடத்தை காட்டுங்க. ஐயோ கில்லர், இங்க போயிடாதீங்க, நேரா அங்க போங்க. பையெல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க. சரிங்க. லைட்ல ஃப்ரீயா குடுக்கறான்னு கடை தின்னு. இல்ல, பாத்து போங்க. கில்லர்னா படுவா, கில்லர் தான் ஐயா. இத பாருங்க, நான் தான் 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். அதனால அந்த கில்லர் மஞ்சுவுக்கு சட்ட சகலமும் நான் தான். என்ன ஓவர்டேக் பண்ண நினைச்சுங்க, சோழியை உருட்டி விடுவேன். என்னடா கையை நீட்டுற? கையை கட் பண்ணிடுவேன். ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு கக்கூஸ் கட்டு போய் நின்னு கதவை தட்டு. ஏண்டா எதுக்கு போட்டி போடுறது விவசாய வேண்டாம்? அந்த மாபெரும் மாவீரன் மஞ்சங்க கேவலம் கோழி குஞ்சங்க. கிளம்புதா. கில்லரா இருந்தா சரி, கிளிண்டரா இருந்தா சரி, பாத்ரூம் போறது அல்ப மேட்டரியா? அதுக்கு போய் தகராறு பண்ணலாமா? அத இந்த குளிப்பணியாரத்துக்கிட்ட சொல்லு. செங்காலிப்பா, கில்லருக்கு மூலமுடா. கில்லர் 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 கில்லர். என்னாச்சு கில்லர்? உள்ள உனக்கு எதிரி பூத்துட்டானா? போலீஸா? ஐயோ, பேயா? பிசாசா? சரியா வரலையா? கிளம்புதா. போய் குத்திட்டு இருந்து எடுத்துட்டு வா. வச்சு ஒரே சொருகா சொருகிரு. நான் இருக்கும்போது குத்துட்டே கத்திட்டீங்க. இந்த கை எதுக்கு இருக்கு? அப்படியே அவனை வச்சு கசக்கிற மாட்டான். டேய் செங்காலிப்பா, எதுக்கு நீ ஒரு எட்டு போய் பாரு. எங்க? அங்க. அத நான் அதெல்லாம் போக கூடியவன் தான், அடிக்க கூடியவன் தான். போங்கற. தண்ணி. ஏய், காமெடி பிச்சிருச்சுரோ. இது வரைக்கும் மைசூர் கிட்ட நம்ம தான் தண்ணி கேட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்ட மைசூர் தண்ணி கேக்குதுரோ. கில்லர், இது செத்து போன கரப்பா. தூக்கி போடுப்பா. இனிமே இந்த வீட்டுல கரப்பாம்பூச்சி, கரையா, கட்டெரும்பு, சித்தெரும்பு, சுல்லெரும்பு, சொல்ல, செலந்தி, பல்லி, பாப்பராடி எதுவுமே இருக்காது. பாத்ரூம் படு சுத்தமா இருக்கு. தைரியமா போயிட்டு வாங்க. இவனை பார்த்தா கொலை செய்யற மாதிரி தெரியல. ஏன் 50,000 ரூபாய் பணமும் எள்ளு. டேய், நீ கில்லர் சந்தேகப்படுறியா? 2 கொலைக்கு ரிடக்ஷன் சொன்னா உன்னையும் போட சொல்றேன். யோ ஆன்மீகம், எந்த ஒரு விஷயத்திலுமே நம்பிக்கை வேணுயா. இப்போ நீ இந்த கிராமம்ல இருக்கிற நம்பிக்கையில தானே சோழி உருட்டுற. உண்மையில நீ கிரகத்தை பாத்திருக்கியா? எந்த ஒரு வீரனுக்கும் ஒரு சின்ன விஷயத்துல பயம் இருக்குதான் செய்யும். ஹிட்லருக்கு பள்ளி பார்த்தா பயம். நீ கில்லரை சந்தேகப்படாத. 650 கொலை பண்ண கில்லரை கூட்டி வர்றதுக்கு நாங்க என்ன பாடுபட்டோம்னு எங்களுக்கு தாயா தெரியும். சும்மாரியா, செத்து போன கரப்பாம்பூச்சிக்கு இந்த பயம் பயப்படுறான். இவன் 650 கொலை 750 கொலை பண்ணிருப்பானா? யோ, உண்மையான கொலைகாரனுக்கு ஒரு அருகம்புல் போதியா? இவனுக்கு எதுக்கு இத்தனை பெட்டி? அதை செக் பண்ணி ஆகணும். எல்லா பேக்கையும் ஓபன் பண்ணுங்க. இரியா செங்காலிப்பா, பெரிய ஆராய்ச்சியாளர் போல் இருக்கு. பின்ன 650 கொலைங்கிற சாதாரணமான விஷயமா? நீ பெங்களூர்ல பாத்து இல்ல கியூ எப்படி நடிச்ச? பார்க்கலாம் புக்க. கொலை செய்வது எப்படி, கொலை செய்து விட்டு புண்ணியம் தேடுவது எப்படி? புஸ்தகத்தை படிச்சுட்டு கொலை செய்யறவன் புஸ்தகம் படிச்சு சமையல் பண்ணாலே விளங்காது. இவன் கொலை செஞ்சு என்ன விளங்க போகுது? அந்த சுருக்கு சைடு இங்க கொண்டு வந்து வை. Don't touch. என்னது? கல்லு. ஸ்டோன் பா. ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு தெரியாதா? இவன் என்ன கல்ல தூக்கி போட்டு கொலை செய்யறவனா? இந்த கல்லு நம்ம வேட்டக்கார முதல்ல கிடைக்காது. இந்த கல்ல பெங்களூர்ல இருந்து பிளைட்ல தூக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு லக்கேஜ் சார்ஜ் 10,000 ரூபாய் நான் ஆளணும். நீங்க என்ன கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி அமைச்சு என்ன அமுக்க பாக்குறீங்களா? சாபாஸ். கேஸ் சிலிண்டர், நீ என்ன சந்தேகப்படுறியா? சரித்திரத்திலே யாரும் என்ன சந்தேகப்பட்டது கிடையாது. உன்னால என் வரலாற்றிலே ஒரு பெரிய கரும்புலி விழுந்துருச்சு. விட விட விட. ஃபீல் பண்றாருல்ல. ஓசிகாரனுக்கு பொதுவாவே மன வளர்ச்சி குறைவா தான் இருக்கும். கல்ல திருப்பி போடு. என்ன கில்லர், கல்ல திருப்பி போட்டாலும் கல்லு கல்லு தானே. அது கல்லுதான். ஆனா நீ பேசுறது ரெம்பல் உள்ள. திருப்பி போடியா. இப்ப அப்படியே ஜிப்ப தர
ஐயா அங்கப்பா. துப்பாக்கி, வெடிகுண்டு, டைம் பாம், ஒரு மாபெரும் கொலை சக்கரவர்த்திய அநியாயமா நான் சந்தேகப்பட்டுட்டேனே. கில்லர் என்ன மன்னிச்சிடுங்க, கில்லர் என்ன மன்னிச்சிடுங்க கில்லர். எதுக்கு நீ 2 தடவை சொல்ற? கில்லர் செவடுனா. ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு சந்தேகப்பட வேண்டியது, அப்புறம் சரணாகதி எடுத்து கால் விழுவு மன்னிப்பு கேட்க வேண்டியது. காளிப்பா, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடு. ப்ராஜெக்ட்? எஸ். என்ன கில்லர், ஏதாவது டேம் கம் கட்ட போறீங்களா? நான் டேம் கட்ட போறேன்னா தெய்வானை ரவுண்டு கட்ட போறேங்கிறத போக போக தெரிஞ்சுக்குவீங்க. கில்லர், நீங்க ரவுண்டு கட்டுவீங்களா இல்ல முக்கோணம் கட்டுவீங்களா? முதல்ல அந்த தெய்வானை முடிச்சு கட்டுங்க கில்லர். என்ன செங்காளிப்பா, 650 கொலை பண்ண எனக்கு இவெல்லாம் ஒரு கொசு மாதிரி. அம்மாவாசிக்குள்ள முடிச்சிடறேன், அடுத்த பேமெண்ட்டை ரெடி பண்ணுங்க நீங்க.